என் கழுத்துல தாலி எப்படி? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கோபியதா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? மகா, இது கோபி. எனக்கு தெரியும் தான், எந்த சூழ்நிலை நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு. என் நினைப்பு வீண் போகலத்தான். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். என்ன நான் கேட்டப்பெல்லாம் தாலி கட்டாம எனக்கு நினைவு தெரியாம இருக்கிறப்ப கட்டிருக்கீங்க. அதான் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மகா, படு. நீங்க என் கூடயே இருங்க தான். இருக்கமா, ரெஸ்ட் எடு. உட்காரு மகா. கோபி வா. பார்த்தல, அவளுக்கு தெரியாம தாலியை கழட்டிடலாம் நினைச்சேன். ஆனா முடியல. கடைசியில அந்த தாலி அவ கழுத்துல கட்டினதே நீதான்னு சொல்றா. இப்போதைக்கு அவளை பொறுத்த வரைக்கும் நீதான் அவ புருஷன். பாத்துக்கோ கோபி, இப்ப உசுறு உன் கையில. அதுக்கு நீதான் பொறுப்பு. என்னடா சொல்ற? அவர் பொண்ணுட்டி அப்படி பேசிச்சு. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏத்து வாங்கிட்டு வந்து எனக்குல தெரியும். அதாங்க எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு. ஏங்க, ஒருவேளை அந்த அம்மாவுக்கு நம்ம குடும்ப கடன் வாங்கி தெருவுல அலையிற குடும்பம் தெரிஞ்சு போச்சோ? பைக் வாங்கி தரேன், அந்த டேங்க் மேல நின்னு கத்து. இப்ப என்னடா பண்றது? ஒண்ணுமே புரியலையே. வந்த சம்பந்தமும் போச்சு. ஏண்டா கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்களே, கட் பண்ணுவாங்களோ? உங்களுக்கு வந்து மகனா பிறந்த பாருங்க. என்ன சொல்லணும்? நெல்லி ஆண்டவர் எப்படி வருவார்? வந்துதான் ஆகணும். என்னடா சொல்ற? சும்மா இல்லப்பா, வரும்போது ஒரு கொக்கிய போட்டு தான் வந்திருக்கேன். கொக்கிய போட்டு வந்திருக்கியா? புரியற மாதிரி சொல்றா. ஆமாப்பா, உங்க அண்ணன் பொண்ணு 2வது சம்சாரத்தோட பொண்ணு தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன் பாருங்க. அது என் தப்பு தான். ஒரு கொக்கிய போட்டு தான் வந்திருக்கேன். அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டல, அப்புறம் எப்படி அந்த ஆள் வருவாரு? வருவாரு. அப்பா, அவர் வந்துட்டார்ல. யாரு? என்னங்க, சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள சம்மந்தி பாருங்க வாசல்ல வந்து நிக்கிறாரு. அவர் வந்துட்டு இருக்காரு இப்ப. அப்பா, என்ன மன்னிச்சிடுப்பா. இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன முருகேசா சொல்ற? சம்பந்திய பார்த்தா நல்லவரால இருக்காரு. சம்மந்தி நல்லவர் தாங்க. இதுக்காக அந்த அவமானத்தை நம்ம பையன் தாங்க முடியுமா? முருகேசா, அந்த அம்மா புரியாம பேசிக்கலாம்ல. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் கேப்பப்பா. என்னால இது ஒத்துக்க முடியாது. இது அவமானப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் யாரு? என் மகன்டா. ஐயோ, நான் அந்த வீட்டு மாப்பிள. அந்த வீட்டு மாப்பிளைக்கே இவ்வளவு மரியாதைன்னா நாளைக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? இது வேணாம்ப்பா. நீங்க பாருங்க, என்ன சொன்னா நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களை ஏதாவது சொன்னா தாங்கிக்க முடியாது. அப்படிலாம் மான கௌரவத்தை இழந்துட்டு வாழ வேணாம்ப்பா. முருகேசா, முடிவா நீ என்னதான் சொல்ற? இதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு ஒத்து வராது. சம்பந்தி யாரு? நான் தான் சம்பந்தி, நெல்லியாண்டவர், காரைக்குடியில இருந்து வந்திருக்கேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் சம்பந்தி. ஏங்க, உங்க சம்சாரம் இப்படியே நடந்துப்பாங்க? ரொம்ப அவமானமா இருக்குங்க. இப்பதான் என் பையன் எல்லா விவரத்தையும் சொன்னான். மாப்பிள்ள, அவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. என் அண்ணன் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு பெரிய மனசுன்னு எனக்கு தெரியும். நீங்க இவ்வளவு மரியாதையா பணிவா பேசுறீங்க. ஆனா உங்க சம்சாரம்? சம்பந்தி, என் சம்சாரம் ஒரு குணம் கெட்டவ. நல்லது கெட்டதுல அவளுக்கு தெரியாது. அவளுக்கு என் அண்ணன் வீட்டு மேல கோபம். அதான் அவங்க சம்பந்தமா யார் பேசினாலும் சீண்டி பாப்பா. இதை நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். சொல்லாதது என் தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? அதுக்காக என் மகன் பொடரைய பிடிச்சு வெளில தள்ளுவாங்களா? நீ என்னடி பேசுறதே பேசிக்கிட்டு இருக்க? அதான் சம்பந்தியா இவ்வளவு தூரம் வந்து சொல்றாருல்ல. இங்க பாருங்க, அவங்க என்ன பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியும். ஏதோ வயசுல பெரியவங்க புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கலாம். நாளை பின்ன அவங்க எங்க அம்மா அப்பா அவமானமா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே. அப்புறம் அவங்க பேசி எனக்கு சங்கடமாயி எதுக்கு வீண் பிரச்சனை? விடுங்க. சம்பந்தி, மாப்பிள்ள கோபமா இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. என் பொண்டாட்டி செஞ்ச தப்பு தான். பெருசா எடுத்துக்கோனா சொல்லுங்க சம்பந்தி. அப்பா, இது முருகேசா,
மூத்தவங்க சொல்றத கேட்கணும். நான் உன்னைய அப்படிதான் வளர்த்திருக்கேன். அவர் சொல்றத கேளுப்பா. மாப்பிள்ள, நீங்க பைக் விஷயமா தானே பேச வந்தீங்க? காரைக்குடியில ஒரு மோட்டார் கம்பெனில சொல்லியிருக்கேன். நீங்க கிளம்பி போங்க. என்ன மாதிரி பைக் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா நடந்ததை மறந்துடுங்க. சரி சரி விடுப்பா. சம்பந்தி இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சொல்றாரு, மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? என்னடா அமைதியா இருக்க? பெத்தவங்க முடிவு தான் என் முடிவும். ரொம்ப சந்தோஷம். பொதுவா மாப்பிள்ளை வீட்டுல தான் அதை பேசி இதை பேசுன்னு பெத்தவங்க தான் மாப்பிள்ளை ஏத்தி விடுவாங்க. ஆனா நீங்க சூழ்நிலை தெரிஞ்சு பேசுறீங்க பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன இருக்கு? சரி சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறேன். மாமா வந்து வாசலோட போறீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போலாமே. இருட்டு மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை பார்த்துட்டு இன்னொரு நாள் சாப்பிடலாம். சரி சரிங்க, சரி, சரி, போயிட்டு போயிட்டு வரேன். சம்மந்தினா சம்மந்தி தான். யோ பாயாங்க. யோவா, என்னடா மரியாதை குறையுது? அந்த ஆள் இருக்காரன் மரியாதையோட பேசினேன். உனக்குலாம் அறிவு இல்ல? அந்த ஆள் தான் அந்த நெருங்கி வந்திருக்கல. கல்யாண செலவு அது இருக்கு இது இருக்கு 10,000 ஆட்டே போட்டுருந்தா அந்த கடங்கான செட்டில் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம்ல. இப்படி குடியை கெடுத்துறியா? அடா அந்த கடன்லாம் அப்புறம் பாத்துக்க வேண்டாம். இப்போ உனக்கு பைக் வந்துருச்சுல்ல? பைக் வந்துச்சு. பெட்ரோலுக்கு உங்க அப்பனா காசு கொடுப்பான். ஆளுங்களையும் மண்டைகளையும் பாரு. எங்க சம்பந்தி கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாருல. ஆமாண்டி, பையனுக்கு தெரியாம நாமளும் கொஞ்சம் காசை கடந்துருவோம். நீங்க வெயிட் பண்ணுங்க, வந்துடும். வாங்க சித்தப்பா. வா வா வீரே. வனிதா. அண்ணி இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. என்ன வனிதா, பையெல்லாம் பலமா இருக்கு? உள்ள போய் பேசுமா. வாமா. வாங்க சித்தப்பா, உட்காருங்க. அம்மா வாங்க. ஆ. வா வனிதா. என்ன கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா அண்ணி. நீலா எப்படி இருக்கா? நீங்க நல்லதான் விசாரிக்கிறீங்க. அவ அப்படியே தான் இருக்கா. வனிதா குடுமா. என்ன உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறதை இங்க கொண்டுட்டு வந்து? பெரியம்மா, இது எந்த வீட்டுக்குன்னு நினைச்சுங்க? உங்க வீட்டுக்கு தானே? அதான் இல்ல, இது இங்க நம்ம வீட்டுக்கு. எதுக்கு வனிதா அதெல்லாம்? வீண் செலவு தானே. என்னக்கா, உங்களுக்கு செய்யற செலவை வீண் செலவுங்கிறீங்க? நல்லா சொல்லுமா. எப்ப பார்த்தாலும் சித்தப்பா தத்த வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கு. குடுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, இந்தாங்க. பெரியம்மா, இது உங்களுக்கு. சாக போற நாள் இல்ல, இதெல்லாம் எனக்கு இருக்கு. என்ன பெரியம்மா அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இந்தாங்க, வாங்கிங்க. பிரிச்சு பாருங்க. என்ன வனிதா, தங்கத்துல அது எனக்கு போய். என்ன பெரியம்மா, வீராக்கா கல்யாணத்தப்போ பெருங்கழுத்தோடுவா இருப்பீங்க? போட்டுக்கோங்க. அக்கா, அதுல உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் நகையும் இருக்கு. வனிதா, உங்க பெரியப்பா இறந்த பிறகு இனி எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம். அட என்ன நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு விடுங்க. நல்லா இருக்க போய் தானே நாங்க செய்யறோம். நாங்க குடிக்கிற கஞ்சில ஆளுக்கு பாதி. அதுக்காக சொந்தத்தை விட முடியுமா? அண்ணி, இனிமேல அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. மாப்பிள்ள அங்க வந்தாரா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? அது ஒண்ணு இல்ல நீ, மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி தரதா பேசியிருந்தல்ல, அதான். கல்யாண வேலையை அங்கங்க போக வேண்டியது இருக்கு, வண்டி வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. நானும் வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டுல தான் நீல அது இதுன்னு பேசி, அதை விடுங்க. மாப்பிள்ள அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு இல்லங்க, அவர் எதுக்கு அங்க வந்தாரு? நம்ம என்ன கூப்பிட்டு சொல்லிடுவோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. வனிதா கிளம்பலாமா? சரிப்பா. வா. அக்கா, இனி எப்பவுமே சோர்ந்த முகத்தோட இருக்காதீங்க. சும்மா ஜம்முன்னு இருங்க. நீங்க அழகிக்கா. என்ன வனிதா செய்யறது? எல்லாம் இல்லாத குறைதான். அண்ணி, இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். வரேன் நீ. வரேம்மா. சரி, வரேன் பெரியம்மா. போயிட்டு வரேன். வரேன்க்கா. வரேன்க்கா. இது பாரு, இன்னொரு முறை அவங்க முன்னாடி நீங்க என் தெய்வம் அது இதுன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. என் உடம்பெல்லாம் கூசுது.
வீரு மாப்பிள்ள கொஞ்சம் கூட யோசனை இல்லாம அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. போனது மொத்தம வண்டியை இப்பே வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு வீரு? ஏன் அவர் மாப்பிள்ளைங்கிற உரிமையில என்ன கேட்கணுமோ அதான் கேட்டிருக்காரு. புதுசா வரப்போற சொந்தத்துக்கிட்டயே உரிமையோட கேட்டிருக்காரு. ஒன்ன மாதிரியா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு அவரெல்லாம் தெளிவாதான் இருக்காரு. நீ போ. சிஸ்டர், மகா இப்ப எப்படி இருக்கா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்க மிஸ்ஸஸ் கண்ணு முழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மனநிலைமையும் சரியாயிடுச்சு. சரி, நீங்க போய் பாருங்க. மகா, மகா, உனக்கு சூழ்நிலை வரும்னு கோயில போயிட்டு குங்குமம் கொண்டு வந்திருக்கேன் மகா. குங்குமம் வச்சு விடுறேன் மகா. அண்ணியா என்ன சொல்ற மகா? எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி நடந்துப்பியா? பாண்டி வாப்பா. பதற்றப்படாதப்பா. மகா முழுசா குணமாயிட்டா, பழைய நிலைமைக்கு திரும்பிட்டா. கூடவே டாக்டர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, ஒரு 3 மாசத்துக்கு அவளுக்கு அதிர்ச்சி தரும்படியா எந்த தகவலையும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி சொன்னா அவ பழைய நிலைமைக்கு போகலாம், இல்ல அவ உசுருக்கே ஆபத்தா போய் முடியும்னு சொல்லிருக்காரு. மனசை தேத்திக்கடா. கண்ணு முழிச்ச அவ தன் கழுத்துல இருக்கிற தாலியை கோபி தான் கட்டிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. பெரியப்பா, என்ன செய்ய? நாம என்ன செய்ய முடியும்? இப்ப போய் உண்மையை சொல்ல முடியுமா? மகா நமக்கு உசுரோடு இருக்கணும்டா. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, கொஞ்ச நாள் தான். ஒரு 3 மாசத்துக்கு கோபி அவளுடைய புருஷனா இருந்துதான் தீரணும், வேற வழி இல்ல. அத்தா, சுயநினைவு வந்து கண் முழிச்சோனையே குங்குமத்தை கொட்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே உங்க கையால எனக்கு குங்குமம் வச்சு விடுங்க. என்னடா திருதுன்னு முழிக்கிற? அவ வச்சு விட சொல்றால, வச்சு விடு. வச்சு விடுங்கத்தா. அங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. இங்க யாரு பாப்பா? தாலி கட்டின புருஷன் நீங்க தானே, வச்சு விடணும். வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. பாண்டி, அப்பா சொன்னாங்கல்ல? பெரியப்பா சொன்னார், எல்லாத்தையும் சொன்னார். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு 3 மாசம் வரைக்கும் என்னால் எப்ப தாங்க முடியும்? வேற வழி இல்லடா பாண்டி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா மகாவை காப்பாத்தணும்ல. அதுக்காக தம்பி பொண்டாட்டிக்கு குங்குமம் நெத்தியில் வைக்கலாமாண்ணே?
பாண்டி புரிஞ்சுக்கடா பாண்டி. எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். துடிச்சு போனேன்டா உள்ள. ஆனா ஒரு நிலைமைக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். அது என் தம்பி பொண்டாட்டி எனக்கு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைக்கு பொட்டு வைக்கிற மாதிரி தான் நான் வச்சிட்டு வந்தேன். பாண்டி மகாவை காப்பாத்தணும் பாண்டி. நீ என்ன நம்பணும். கொஞ்சம் பொறுமையா இரு பாண்டி. எல்லாம் சரியா வரும். அவசரப்பட்டுறாத. நிச்சயமா எல்லாம் சரியா வரும் பாண்டி. பொறுமையா இரு.